ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் MFN இன்வென்ட்ரி, FBA இன்வென்ட்ரி. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது MFN அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாதாரணமாக நீங்கள் நார்மலாக இன்வென்ட்ரியில் லிஸ்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடியது. FBA அப்படிங்கிறது உங்கள் அமேசான் வேர்ஹவுஸ், அதாவது உங்கள் அமேசான் குடோனில் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடியது. அமேசான் வேர்ஹவுஸில் உங்கள் பொருளை வச்சு நீங்கள் அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடியது. இது நார்மலாக MFN அப்படிங்கிறது உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் வரும்போது எப்போ ஆர்டர் வருதோ அந்த டேட்டில் நீங்கள் பார்சல் சர்வீஸில் உங்கள் பார்சலாக கொடுத்து விடுறது தான் MFN. ஸோ இன்வென்ட்ரி போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதை. ஸோ இதில் பாருங்கள், நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே பாருங்கள். இதில் நார்மல் ஹெட்ஃபோன், அதாவது என் கையில் வச்சு கொரியர் வரும்போது நான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொரியர்காரங்களுக்கு டேட்டை கொடுக்குறது. ஸோ இது என் கையில் இருக்கிற பொருள். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்டிங் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற லிஸ்டிங் பாருங்கள். இதில் வந்து FBA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு FBA சார்ஜ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது FBA, மேலே இருக்கிறது வந்து MFN. ஸோ இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இன்னொரு வித்தியாசத்தையும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ அமேசான் பர்ச்சேஸ் ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அமேசான் ஆன்லைன் பர்ச்சேஸில் இருக்கோம். இதில் வந்து இயர்ரிங் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இயர்ரிங் ஃபார் உமன் ஸ்டைலிஷ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வேர் ஹவுஸில் வச்சு சேல்ஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் ப்ரைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அமேசான் ஃபில்ஃபில்மெண்ட், அமேசான் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லி இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளாக் கலரில். ஸோ இதுதான் வந்து வேர் ஹவுஸில் வச்சிருக்க பொருள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி ப்ரைம், வெளியில் ப்ரைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நார்மல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதில் ப்ரைம்ங்கிற ஆப்ஷன் வராது. ஏன்னா இது அவங்க குடோன்லேயோ இல்லை கடையிலையோ வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆர்டர் வந்தது அப்படின்னா அவங்க குடோன்லேயோ கடையில் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இது நார்மல் ப்ராடக்ட்டு, வேர் ஹவுஸில் வச்சு சேல்ஸ் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ MFNனா என்ன, FBA அப்படிங்கிறது என்ன, வேர் ஹவுஸில் வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய எப்படி இருக்கும், நார்மலாக சேல்ஸ் பண்ணக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரைம் கொடுத்துருக்கிறது வந்து FBA, ப்ரைம் இல்லாமல் இருக்கிறது வந்து MFN. ஸோ இதில் வந்து டெலிவரி டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா FBAக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அதில் வந்து டெலிவரி டைம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுத்த டேட்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு வரும் அப்படிங்கிற டெலிவரி டேட்டை அந்த பொருளுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படின்னு காட்டுற பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் ப்ராடக்ட் வந்தாச்சு. இதில் பாருங்கள், ஃபுல்ஃபில்டுன்னு கொடுத்துருக்காங்க, அமேசான் ஃபுல்ஃபில்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1881 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு கொடுத்து சாட்டர்டே ஏப்ரல் 2 அந்த டேட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து கொரியரை டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் போய் சேருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கையிலிருந்து தான் கொடுத்து அனுப்ப போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை கொரியர்காரங்க லேட் பண்ணாங்களோ இல்லை வண்டி வரலையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு ட்ராவலிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு கஸ்டமருக்கு போய் சேராது. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த பொருள் வேர் ஹவுஸில் இருக்குது, அதனால் எந்த டிலேயும் ஆகாது. கரெக்டாக வேர் ஹவுஸில் இருக்கிற ப்ராடக்ட்டை அவங்களே பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ FBA உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிவரி டைமை பொறுத்த வரைக்கும் FBA ஷார்ப்பாக எத்தனாம் தேதி சொன்னாங்களோ அத்தனாம் தேதி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்களாக கொரியர் அனுப்பும்போது 1 நாள் 2 நாள் வந்து டிலே ஆகும். ஸோ டெலிவரி டைமை பொறுத்த வரைக்கும் FBA தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் FBAல கம்மியாக தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறது ஃபுல்லாக ப்ரைம் கஸ்டமர். அதனால் வந்து நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க, ப்ரைம் கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஜெனினாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பையும் அமேசான் FBA எடுத்துக்கும். அதாவது MFNல வந்து முழு பொறுப்பும் உங்களோட தான். ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மொத்த பொறுப்பும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதுக்கு ப்ராடக்ட் ரிட்டர்ன், அதாவது ராங் ரிட்டர்னாக இருந்தால், ப்ராடக்ட் மிஸ்ஸிங், ப்ராடக்ட் டேமேஜ், இதுக்கெலாம் வந்துட்டு நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கணும். ஆனால் FBA பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா கஸ்டமர் பேர்லையும் கம்ப்ளைண்ட் அடிச்சுட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரீஃபண்டும் கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் பணத்தை சேஃப்டியாக உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ராடக்ட் டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டேமேஜை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் டேமேஜ் அப்படின்னு போட்டு உங்கள் பணத்தை வந்து 48 நாளில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பொருளையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அனுப்பிடுவாங்க. அதாவது நீங்கள் வேர் ஹவுஸில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். MFNல வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் டேமேஜ் ஆச்சு, எதுக்கு டேமேஜ் ஆச்சு, எல்லா ரீசனும் நீங்கள் வந்து அந்த ரிட்டன் கிளைமில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து போடணும், வீடியோ எடுத்து போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ FBA பொறுத்த வரைக்கும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கான காசையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் FBA.
இப்போ எம்எஃப்என்ல வந்து ப்ராடக்ட் மிஸ்ஸிங் ஆச்சு அப்படின்னா, ப்ராடக்ட் மிஸ் ஆச்சுன்னா சேம் தான். நீங்கள் ப்ராடக்ட் எப்படி மிஸ் ஆச்சு, அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பேக்கிங் உடைக்கும் போதே நீங்கள் அதை வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் மிஸ்ஸிங்னா ப்ராடக்ட் மிஸ்ஸிங் போட்டு அதுக்கு என்ன ரீஃபண்டோ அதை வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. எஃப்ஏல வந்துட்டு முழுக்க முழுக்க வேர்ஹவுஸோட பொறுப்பு தான். ஸோ ஒரு டைம் வந்துட்டு அவங்க உங்கள் ப்ராடக்டை உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க, லிஸ்ட்டில் காமிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு 30 ப்ராடக்ட் அனுப்புறீங்க. ஸோ அந்த 30 ப்ராடக்ட்டையும் எஃப்ஏ லிஸ்டிங்கில் காமிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் 50 ப்ராடக்ட் அனுப்பியிருக்கேன். ஸோ இன்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் இருக்குது. ஸோ இதில் ஏற்கனவே நான் அனுப்புகிறேன் 52 ப்ராடக்ட் இங்கே பாருங்கள் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 50 ப்ராடக்ட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தம் 102 ப்ராடக்ட் இருக்கும். 102 ப்ராடக்ட்டையும் அவங்க ஓகே பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தமும் அவங்க ரெஸ்பான்சிபிள் தான். அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும், ப்ராடக்ட் டேமேஜ் ஆனாலும், ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்தாலும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு காசு கொடுத்துட்டு அவங்க எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்குவாங்க. ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகி நல்ல பொருளாக இருந்தது அப்படின்னா, இங்கே பாருங்கள் ரிசர்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசர்வ்டுன்னு இதில் 0 இருக்குது. ஸோ ரிசர்வ்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். அந்த ப்ராடக்ட் வந்ததும் என்ன பண்ணுவாங்க, அது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, உடைக்காமல் டேமேஜ் பண்ணாமல் மிஸ்ஸிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை திரும்பியும் இன்வென்ட்ரியில் லிஸ்ட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால நமக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இன்னும் வந்து அவங்க என்னோட பார்கோடை ஸ்கேன் பண்ணி ப்ராடக்டை லிஸ்டிங் கொண்டு வரல. ஸோ அப்படி அந்த 50 பொருளையும் லிஸ்டிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மொத்த பொறுப்பும் அமேசான் வேர்ஹவுஸோடது. எனக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. ஸோ இதுதான் அமேசான் எஃப்இஏ. ஸோ ப்ராடக்ட் மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் கண்டிஷன் தான். எம்எஃப்என்ல வந்துட்டு நீங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். எஃப்ஏல அவங்க ப்ராடக்ட் மிஸ் ஆனால் அதுக்கான காசை கொடுத்துருவாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிளைமை பொறுத்த வரைக்கும் எம்எஃப்என்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து மேபி வரலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்து உங்கள் சைடில் வீடியோ ஃபோட்டோஸ் கரெக்டாக இல்லை, உங்களுக்கு எவிடன்ஸை கரெக்டாக சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறது கஷ்டம். ஸோ எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் ரீஃபண்டு கன்ஃபார்மாக கம்பல்சரியாக உங்களுக்கு எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பொருளை உள்ளே லிஸ்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேர்ஹவுஸோட பொறுப்பு அது. காசு எந்த விதத்துலையும் எஃப்ஏல நஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எம்எஃப்என்ல நீங்கள் எப்படி அதை வச்சுருக்கீங்க, எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இது ஒன்று தான் பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம கையிலேருந்து போகும்போது ஏகப்பட்ட ட்ராவலிங் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம கையிலேருந்து போகிறதுனால அது லேட் ஆகுச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து லேட் டெலிவரி ஆயிடுச்சு, என்னால் இதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லலாம். ஆனால் எஃப்ஏவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் லேட் ஆகாது. இன்றைக்கி வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சென்னையில் ஒரு ஆள் ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னா காலையில் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா சாயங்காலமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸோ வேர்ஹவுஸ் ரெடியாக இருக்கும். ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எஃப்ஏ பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அதிக சேல்ஸ் நடக்கும். ஸோ எம்எஃப்என் எஃப்ஏ எதில் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எம்எஃப்என்னை பொறுத்த வரைக்கும் கொரியர் சார்ஜ் உண்டு. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா 35, அப்புறம் அதர் ஸ்டேட் அப்படின்னா 55, அப்புறம் வந்து டெல்லி நேஷ்னல் அந்த மாதிரினா உங்களுக்கு 80 ருபீஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு எஃப்ஏ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஏலையும் எம்எஃப்என்லையும் ஒன்று தான், பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆனால் எஃப்ஏவை பொறுத்த வரைக்கும் டைமிங் ரொம்ப முக்கியம். டெலிவரி டைம் ஷார்ப்பாக இருப்பாங்க எஃப்ஏவை பொறுத்த வரைக்கும். அது ஒன்று மட்டும் கஸ்டமரை நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஒன்றுக்காக நான் எஃப்ஏல வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து பாருங்கள். ஸோ நான் எஃப்ஏல 2 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். எம்எஃப்என்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 41 ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதில் 2 ப்ராடக்ட் வந்து எஃப்ஏ ப்ராடக்ட். ஸோ 39 ப்ராடக்ட் வந்து நான் எம்எஃப்என்ல வச்சுருக்கேன். 2 ப்ராடக்ட்டு எஃப்ஏல வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ ஆனால் எனக்கு அதிகபட்ச சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏல தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 50 அனுப்பியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 52 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் நான் இறக்கிட்டே இருக்கேன். மொத்த அமேசான் லிஸ்டிங்லையும் எனக்கு எஃப்ஏல தான் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கடையில் வச்சுருக்கவங்க குடோனில் நிறைய சரக்கு ஏற்றி வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுருக்க வேண்டாம். நீங்கள் வேர்ஹவுஸ்க்கு நீங்கள் அந்த சரக்கை ஃபுல்லாக இறக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே சேல்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது. ஸோ கடை வச்சுருக்கவங்களுக்கு இந்த எஃப்ஏ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எம்எஃப்என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடை வச்சுருந்தாலும்
நீங்கள் உங்கள் சரக்கை வந்து உங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கணும், இல்லை உங்கள் ஆஃபீஸில் தான் வச்சுருக்கணும். ஸோ இவ்வளோ தான் எஃப்ஏ எம்எஃப்என் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் எதில் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.